வீட்டுக்குள்ள போலாம். ஓகே ஓகே. எடிட்ல போய் கூப்பிடு கட்டுற மாதிரி. அப்படியா? கன்னடத்துல இன்ட்ரோ கொடுங்க வீட்டை. என்னது வீட்டை இன்ட்ரோ கொடுங்க யூடியூப் பண்ணுறோம். சொல்லணுமா? கேக்குதா இல்லையா? கேக்குது. சொல்லுமா. என்னம்மா உன் பிரச்சனை? வீட்டுக்கு போலாமா? வீடு கட்டுறதுக்கு. வீடு கட்டுறது எப்படின்னு தெரியும்ல, இன்வைட் பண்ணணும்னு. இல்ல எனக்கு தெரியல. ப்ளூ பிரிண்ட் ஒன்ன செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்து உள்ள போயிரு. சரியா? எடிட் கொடுத்து உள்ள போயிட்டேனா அது தெரியல. ப்ளூ பிரிண்ட் லைப்ரரின்னு இருக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அத கிளிக் பண்ணி எடிட் பண்ணிட்டு எடிட் கொடுத்து உள்ள போயிட்டேனா நாங்க பேசுறது கேட்காது. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்டுக்க. எடிட் கொடுத்து உள்ள போயிட்டு நீ வந்து மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன்னா மல்டிபிள் இன்வைட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணேன்னா யார் யார் ஆன்லைன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு இன்வைட் காட்டும். எனக்கு இவருக்கு அவங்களுக்கு இன்வைட் கொடுத்து உள்ள போகணும். இப்போ ப்ளூ பிரிண்ட்ல எப்படி போகணும்னு சொல்றேன். ஓகேவா? ப்ளூ பிரிண்ட் கிளிக் பண்ணி ப்ளூ பிரிண்ட் லைப்ரரியை கிளிக் பண்ணி அதுல ப்ளூ பிரிண்ட் ஒன்ன செலக்ட் பண்ணி கீழே எடிட்னு கொடுத்துருப்பான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதை கொடுத்து உள்ள போகும். எத்தனை பாட்டி வந்துட்டீங்களா? வரலையே. வந்துட்டேன். இப்ப நான் எப்படி கட்டணும்னு எங்களுக்கே தெரியாது. இல்ல இதே இருக்கட்டும். நல்லா இருக்கு. அவன்கிட்ட 10,000 காயின் இருக்குன்னு சொன்னீல, 10,000 காயின் தானே இருக்கு. 10,000 இருக்கா? 9,000 என்ன இருந்துச்சுமா? சரி எவ்வளவோ இருக்கட்டும், அதை விடு. ஆக்சுவலா என்னன்னா எவன்கிட்ட இதுல வந்துட்டு இங்க சோஃபா செட்டு என்னன்னா இல்லையோ அதை பூரா ரிமூவ் பண்ணு. எப்படி ரிமூவ் பண்றது? நீயே கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாதா? ஆத்தா செலக்ட் பண்ணி டெலிட் கொடு. எது இருக்கு எது இல்லன்னு எப்படி தெரியும்? ஏமா இது வரைக்கும் நீ வாங்கி கொண்டு போற ஒண்ணு கூட உனக்கு ஞாபகம் இல்ல? இல்லையே. சரி இப்ப நான் சொல்றது சரியா? கிரியேட் பில்டிங் கொடு. கிரியேட் பில்டிங் கொடுத்து ரெட் கலர்ல காட்டுதுன்னு சொன்ன பாத்தியா, அதுதான் உன்கிட்ட இல்லாத பொருள். இப்ப 3x4 இருக்குன்னா உன்கிட்ட 3 பொருள் இருக்கு, ஒரு பொருள் இல்ல, அதுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, அங்க போய் பாத்துட்டு வரணுமா? கிரியேட் பில்டிங் ப்ரோ இங்க இருந்து ஸ்விம்மிங் பூல யார காணோம் ப்ரோ. இங்க இருந்து ஸ்விம்மிங் பூல யார கடவான்ட்டாங்க. வத்தாத கிணறு கண்டுட்டீங்க, யார களவாணிட்டாங்க. இது இல்ல என்கிட்ட. ரூஃப் தவிர்த்து வேற எல்லாத்தையும் எடுமா. இங்க பாரு, இந்த 4 ரூஃப் இருக்குல்ல, 4 ரூஃப தவிர்த்து 6 ரூஃப் இருக்கு. 6 ரூஃப தவிர்த்து வேற என்னென்ன பொருள் இல்லையோ பர்னிச்சரு. ஓகே, கிணத்த காணோம். இன்ட்ரோ கொடுங்க வீட்டை. இன்ட்ரோவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கன்னடத்துல இன்ட்ரோ கொடுங்க. புது
ப்ரோ இது வந்து அது ப்ரோ இது ப்ளூ பிரிண்ட்ங்க. நான் ப்ளூ பிரிண்டோட வீடுங்க இதெல்லாம். இது ஆக மொத்தம் இது வீடு அவ்வளவுதான் ப்ரோ. வெக்கமா இல்ல? ப்ளூ பிரிண்ட் வீடு மொத அத தெரிஞ்சுக்க. இல்ல வெக்கமா இல்ல? வெக்க இருந்தா உனக்கு அண்ணனா இருப்பானவே. சுத்தி காட்டுற மாதிரி. என்னத்த சொல்ல? எப்ப மேல ஏறதுக்கு வழிகளா இருக்கா? இருக்குடி. ஏண்டி கீழ ரூமே இல்ல, மேல தான அப்ப ரூம். இன்ட்ரோ கொடு நீ வீடியோல. வச்சிருந்தேன் அதற்கானா? அட பாவீங்களா. தூக்கிட்டு போயிட்டாங்க. ப்ராஸ்பரிட்டி பத்தியா 3300 ப்ராஸ்பரிட்டி இங்க வச்சிருக்க பொருள் பூரா. ப்ரோ கேக்குதா பாப்பா? கேக்குது கேக்குது. இதோ எல்லாம் உள்ள இன்ட்ரோ ப்ரோ. எலக்ட்ரான் பொருள் எல்லாம் தூக்கிடு. எலக்ட்ரான் பொருள் எதுவும் வச்சிருக்க மாட்டேன் மோஸ்ட்லி. அப்படி வச்சிருந்தேன்னா ஓகே. நீ எதுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமோ அது பக்கத்துலயே காட்டும். எதெல்லாம் காசுக்கு வாங்க வேண்டியது இருக்கு, உங்ககிட்ட எத்தனை பொருள் இருக்கு, எவ்வளவு இல்ல அந்த சம்மரியில அத பார்த்து எடுத்துடலாம். நார்மலா 15 லெவல்ல 2 வீடு கட்டி வச்சிருக்கேன். இந்த ஐடியில இந்த வீடா, அப்புறம் இன்னொரு ஐடியில இன்னொரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கேன். நார்மல் வீடு ப்ளூ பிரிண்ட் சும்மா சிம்பிளா. நீ கேட்ட வசரம் தான் இந்த வீடோட இது கொடுத்தேன். இல்லாட்டினா நான் ஃபர்ஸ்ட் ஐடியில இருக்க வீட்டோட இது கொடுத்துப்பேன். ப்ரோ நல்லா இருக்க நல்லா இல்லையா? யாருமே வாய திறக்கல. சீச்சி குமாரிஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கு. எவ்வளவு பெரிய ஆக்டிவிட்டேச்சரா நீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இன்டர்வியூ இன்டர்வியூ கொடுங்க. எவ்வளவு பெரிய ஏன் ப்ரோ அப்படி சொல்ற ப்ரோ? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத ப்ரோ. இது ப்ரோ இல்லையா ப்ரோ? இல்ல இதுவும் இல்ல. ரைடிங்ஸ் பூரா மட்டும் இல்லையாக்கோ? சரி சரி ஓகே ஓகே. எந்த ரயில்? எந்த எக்ஸ்பிரஸ்? அடியே ஸ்ட்ரக்சர்ல ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு பாரு இவரு. இவர் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு வரீங்க.
அவர் டைம் பாஸ் ப்ரோதான். நானும் இல்ல ப்ரோ இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. சாவடிச்சு விட்டுறேன். கஷ்டப்பட்டு கட்டினா உனக்கு ப்ளூ பிரிண்ட் பார்த்தா எனக்கு கேவலமா தெரியுது உனக்கு. ஸ்லோப் பூரா எடுத்து விட்டான் பாரு இவன். இதுவார ஸ்லோப் பூரா எடுத்து விட்டான் பாரு. அவர் எடுக்கிறாரு. அவர் டைம் பாஸ் ப்ரோ. ஐயோ இரியா ஏயா உடனேல போட்டேன்னு வச்சுக்க தலை தனியா கழட்டு ஓடிடும். யார் இந்த வேலை பார்த்தது? இவங்க ரெண்டு பேரும் உன்னோட வீட்ல இருக்க எல்லா பொருளையும் மாத்திட்டு இருக்காங்க பாரு. டைம் பாஸ் ரெண்டு பேர்லாம் சொல்லாத. நான்லாம் எதுவுமே பண்ணல. என்னெல்லாம் கேட்காத. நான் சும்மாங்கறேன். நீ எத்தனை கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் இவங்க வைக்கிற ஸ்டோன்ல இலைக்கானே. அவரு பண்றாரு. டைம் பாஸ் ப்ரோ பண்ணிங்கறாரு. ஏய் ஏ பைத்தியக்காரா. தொலைவாங்கறான். உன இஷ்ட என்னதான் பண்றது? ஐயோ ஐயோ சும்மாரியா. அடே நான் கிக் அவுட் பண்ணிடுவேன் வெல்ல. துரத்தி விட்டுறோம் உன்னை வெளியில பாரிப்போ. அவ்வளவுதான். அவர் மாத்திட்டார். எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இதுக்கு என்ன இருக்கு? இடிச்சுட்டு வேணா உங்க அண்ணன் வேணா கட்ட சொல்லு. சும்மா கட்டி அவன்கிட்ட 5000 ரூபாய் காசு வாங்காம விடாத சரியா? அது எவ்வளவு யூசி கேக்குதோ அவ்வளவு யூசி இவர்கிட்ட வாங்கிடு. அவ்வளவுதான். சும்மாரியா ப்ரோ என்ன ப்ரோ பண்றாரு வந்து ப்ரோ? தெய்வமே. இப்ப நீ சேவ் கொடுத்துட்டு எலைட் காயின் மட்டும் எவ்வளவு கேக்குதுன்னு பாரு. இந்த ஆள் வச்சிருக்க தர அப்படி. எது கொடுத்துறாரு? 40,000 40,000 ரூபாய் அவர்கிட்ட காசு வாங்கி கட்டிடு. அவர் ஆசைப்படுற மாதிரி சரியா? இப்படி மட்டும் கொல்ல போறான் மட்டும் பாரு. இல்ல இவன் எப்படி வீடு கட்டுறான்னு நான் பாத்துறேன்டா. எப்படி இந்த வீட கட்டுறேன்னு நான் பாத்துறேன். இவன் வீடு கட்ட போயிட்டான்னு வச்சுக்க இன்வைட்டா குடுத்து தள்ளுறீங்க. அப்படிதான் பண்ண போறேன் பாரு. என்ன பண்ண போறான்னு மட்டும் பாரு. என்ன மட்டும் பண்ண போறான்னு மட்டும் பாரு. பண்றேன். யார பேசுறீங்க? உன்னை மட்டும் விட மாட்டேன். நான் இல்ல லூசு. அவர் கட்டறாரு. உன்னை யாரு சொன்னா? நான் வந்து பழச வைக்கிறேன். என்ன சொல்ற? அவரை சொல்றேன் பைத்தியமே. சரி அப்படி அன்பா பேச பழகு. ஒரு நாள் சம்பவம் பண்ணிட்டாங்க. எனக்கு ரிவெஞ்ச் கிடையாது. டக்குன்னு குடுத்துட்டு வெளியே வந்துட்டு உனையும் சேர்த்து கிக் அவுட் அடிச்சுட்டு நான் கட்ட ஆரம்பிச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இவ்வளவு மாதிரில பொறுத்தெல்லாம் போக மாட்டேன். போயா வெண்ணாட்டு போயிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா இது நான் என் வீட்டுல கட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கு. டைம் முடிஞ்சு